சாதி மதமற்றவர் என்ற சான்றிதழ் பெற விரும்புவோருக்கு சான்று வழங்கும் வகையில் சட்டம் இயற்ற நடிகர் பார்த்திபன் தொடர்ந்த வழக்கு தொடர்பாக தற்பொழுது அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, சாதி மதமற்ற சான்று வழங்க தமிழக அரசு உத்தரவிடக் கோரி நடிகரும் இயக்குநருமான ஆர் பார்த்திபன் வழக்கு தொடுத்துள்ளார். இந்த வழக்கு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். வணக்கம். சாதி மதமற்றவர் என சான்றிதழ் பெற விரும்புவோருக்கு உடனடியாக சான்று வழங்கும் வகையில் சட்டம் இயற்ற தமிழக அரசுக்கு உத்தரவிட கோரி நடிகர் பார்த்திபன் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் கடந்த ஏப்ரல் மாதம் சாதி மதமற்றவர் என சான்றிதழ் பெற்ற நடிகர் பார்த்திபன் நீதிபதி தண்டபாணி முன்பு ஆஜராகி சான்றிதழை காண்பித்திருந்தார். அப்போது நீங்கள் மட்டும் பயனடைந்தால் போதாது, இதே போல சான்றிதழ் கோரும் நபர்களும் பயனடைய வேண்டும் என நீதிபதி தெரிவித்ததை அடுத்து இது சம்பந்தமாக பொதுநல வழக்கு ஒன்றை தற்போது பார்த்திபன் தாக்கல் செய்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் சாதி மதமற்றவர் என்ற சான்று கோரி விண்ணப்பிப்பவர்கள் உடனடியாக சான்று பெறும் வகையில் சட்டம் அல்லது அரசாணை குற்றவிக்கு பிறப்பிக்கும்படி தமிழக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்று பார்த்திபன் உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். அவர் தாக்கல் செய்யக்கூடிய மனுவில் சாதி மதமற்றவர் என சான்று கோரிய விண்ணப்பங்களை பரிசீலிக்கும் வகையில் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கி அரசாணைகள் பிறப்பிக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு கடந்த 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒன்று பிறப்பித்திருந்தது. ஆனால் அரசியல் சட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கும் விவகாரத்தில் ஆளுநருக்கும் அப்போதைய அரசுக்கும் இடையில் சுமூக உறவு இல்லாததால் இந்த உத்தரவு கிடப்பில் போடப்பட்டது. தற்போது அது போன்ற சூழ்நிலை இல்லை என்பதால் சட்டம் இயற்ற உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் கோரிக்கை வைத்திருக்கிறார். சாதி மதமற்றவர் என சான்று வழங்க வகை செய்யும் சட்டம் இயற்றுவதால் வேறு எந்த சட்டத்திற்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட போவதில்லை. தற்போது சாதி மதமற்றவர் என சான்று வழங்க சட்டங்கள் அல்லது உத்தரவுகள் ஏதும் இல்லாததால் புதிதாக சட்டம் இயற்றும் போது சாதி மதமற்றவர் என சான்று கேட்க விண்ணப்பங்களுக்கு பெரிய நிவாரணமாக அமையும் எனவும் பார்த்திபன் தனது மனுவில் தெரிவித்திருக்கிறார். இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி எஸ்.ஏ. தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி அருள்முகம் அடங்கிய அமர்வில் வருகிற திங்கட்கிழமை விசாரணைக்காக பட்டியலிடப்பட்டிருக்கிறது. ராம்குமார். கிருஷ்ணமூர்த்தி, தகவலுக்கு நன்றி.